கார்த்திக் சிதம்பரம் இப்போ ஒரு வீடியோவில் அண்ணாமலை அவர்களை பற்றி பரபரப்பான விஷயங்களை பேசியிருக்காரு. இப்போது அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, தமிழக பாஜக தலைவராக வேற ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் சோசியல் மீடியாக்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் வெளியாகிட்டே இருக்குது. அது 6ஆம் தேதி வெளியாகும், 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்லாம் தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் குவிய தொடங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மாற்றுக் கட்சியினர் கூட அண்ணாமலைக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுபோல் தான் கார்த்திக் சிதம்பரமும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபியை நோட்டீஸ் பண்ணாங்க. தமிழிசை இருக்கும்போதோ, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ இந்த அளவுக்கு அந்த கட்சி ஒரு பேசுபொருளாகவே மாறலை. எல்லாரும் ஒரு எனர்ஜெட்டிக் லீடரை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இருக்கும் பொழுதோ, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ, இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கும்போதோ இந்த பார்ட்டியை ஒன்றும் பெருசாக மக்கள் நோட்டீஸ் பண்ணல. தே வாண்ட் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ்.